நீங்கள் ஒன்லி ரீல்ஸ் தான், நோ ரூல்ஸ். ரூல் பண்ணுறது இல்லை, ரீல் தான். இன்னைக்கு என்ன போடலாம்? பேருந்தில் போகலாம். பேருந்தில் போகலாம். அதுக்கு தான் போக்குவரத்து துறைக்கு ஒரு அமைச்சர் போட்டிருக்கீங்கள, தமிழன் விஜய் பார்த்திபன். பேரை வச்சுக்குவாங்க, கில்லி சரத்குமார், திருப்பாச்சி வெட்டர்வன், எதையோ ஒன்று வச்சுக்கிறது, பேரை வச்சுக்கிட்டு சூப்பர் சூப்பர் ஆயன் அப்படி ஏதோ ஐயா வச்சுக்கிற மாதிரி இதே வச்சுக்கிறது. அவன் இந்த சரத்குமாருங்கிற அவன் எப்படிப்பட்ட வீரன்? அந்த கிள்ளி சரத்து அவங்க சமாளிக்கிறான்ட்டே எல்லாத்தையும் சரி பண்ண நினைக்கிறாங்கடா. ஆமாம் தவறுங்க அப்படின்னு சொல்லி அதை திருத்திக்கிறது கிடையாது. தவறு தான், இனிமேல் இல்லை அப்படின்னு சொல்லணும்ல. விளையாட்டு போட்டி கிரிக்கெட்டு ஐபிஎல் பார்க்க போகிறாரு, சரி போகிறாரு. குழந்தைக்கு உடம்பு முடியல. எவனாவது நல்ல தகப்பன் உடம்பு முடியாத குழந்தையை தூக்கிட்டு, சின்ன குழந்தைய தூக்கிட்டு ஐபிஎல் பார்க்க இவன்கிட்ட இவ்வளோ பெரிய பொறுப்பை கொடுக்குறிய அமைச்சர் பதவி, அவன் என்ன வெங்காயத்தில் நிர்வாகம்? ஒரு குழந்தைக்கு தகப்பனா இருக்க தகுதியற்ற ஒருவனை எத்தனை நீ மந்திரியா? எப்படி மாத்திரை கொடுக்க வேண்டிய நிலையிலே இருக்குது, உடல்நிலை சரியில்லை என்றால் வீட்டில் குழந்தைய வச்சு பார்த்துக்கணும். அப்படியே நான் ஐபிஎல் பார்த்தா தான் உயிரோடு இருக்கணும்னா வீட்டில் தொலைக்காட்சியில் பாரு. அங்கே கூட்டி கொண்டு போய் மாத்திரையை ஒரு இதில் வச்சு அது கடன் அட்டையா, கடன் அட்டையில் இப்படி நசுக்கிறாப்புல. பின்னாடி இருக்கும்ல குழந்தை அழுதுக்கு, உடம்பு முடியாத குழந்தைக்கு மாத்திரை இருக்கா, பின்னாடி இருக்கும்ல சித்தி அதை எவ்வளோ எடுத்துருக்கான். எடுத்துக்கிட்டு 500 ரூபா இதுக்கு கையில் வருது. மாத்திரை நசுக்கிறதுக்கு 500 ரூபாய்க்கு என்ன சம்மந்தம்? இந்த மாத்திரையை ஏன் நான் பொடியாக நசுக்கிறேன்? தண்ணியில் போட்டு குழந்தைக்கு கொடுக்க. மாத்திரையை அப்படியே போட்டாலே கரைஞ்சிட்டு எதுக்கு நசுக்கிறேன்? டேய், கேட்கறதுக்கு பதில் சொல்லணும். ஆகிறதுக்கு ஒன்னே தெரியாதா? அது தெரியுதுலடா. உங்களுக்கு முன்னாடியே 15 வருஷமா இங்கே இருக்குண்டா, எனக்கு தெரியாமல் எப்படி இருக்கும்? அது கேட்குறது. அது வந்து அவர் கொடுக்குறாரு, இப்படி நசுக்கி போடுறாங்க. இப்போ வழக்கு போட்டு சீமான் கெடுத்து விட்டாரு. டேய், நாட்டே கெடுத்து வச்சுக்காயடா, நாட்டே கெடுத்து வச்சுருக்கீங்க. காப்பாற்ற போராடுறா. கேள்விதான்டா கேட்குறோம். உங்களுக்கு எங்களுக்கு இருக்கிற வித்தியாசம்டா, மாண்புமிகு ஜோசப் விஜய் முதல்வர் அவர்களுக்கு முன்னாடி நிற்கிற சீமானுக்கு இருக்கிற வித்தியாசம் ஒண்ணுதான். இவன் என்ன செய்வானா, இவன் என்ன செய்வான்னு கேள்வி. இவன் என்ன செய்வான்னா உண்மையை சொல்லுவான். கடன் இவ்வளவு இருக்கு, வட்டியே 1 லட்சம் கோடிக்கு மேலே வருது, நம்ம இவ்வளவு சிரமம் இருக்கு, அதனால கொஞ்சம் பொறுங்க. இப்போ நான் சொல்றேன் பாரு, படித்து முடித்து விட்டு வேலை இல்லாத 70 லட்சம் இளைஞர் இருக்கான், கிட்டத்தட்ட 1 கோடி. இப்போ நான் என்ன செய்வேன்? பிரபாகரன் மகன் என்ன சொல்லுவேன்? காமராஜரனுடைய பெருந்தலைவனின் பேரன், வஉசியின் வாரிசு, தெய்வ திருமகன் முத்துராமலிங்க தேவரின் பேரன், தீரன் சின்னமலையின் வாரிசு, அயோத்தியாசன் ரெட்டமலை சீனிவாசனுடைய பேரன். நான் என்ன சொல்லுவேன்னு கேளு. சிங்காரவேலர் ஜீவானந்தத்தின் பேரன் என்ன? படித்து முடித்து விட்டு வேலை இல்லாத பட்டதாரிகளுக்கு, இளைஞர்களுக்கு வேலை தாரேன், அரசு வேலை தாரேன். அது எந்த வேலைன்னு கேட்காத, வேலை தாரேன், உனக்கு வேலை தாரேன். இது நான். நீங்கெல்லாம் வந்து வேலை இல்லாத இளைஞருக்கு 4000 தாங்க. ஒரு தலைவன் என்பவன் நிலையான தீர்வை நோக்கி நகர்த்தணும்டா. அதான்டா கனவு, அதான் விஷன், அதான் ட்ரீம். ஒரு தொலைநோக்கு இருக்கணும். நான் வேலை தானே எப்படி தெரியும்? டாக்டர் இவ்வளவுதான்டா இருக்கு. அடே, ஐஏஎஸ் மொத்தம் 7500. இந்தியா முழுமைக்கு எவ்வளோ? 5800 300. இவ்வளவுதான்டா ஐஏஎஸ். ஐபிஎஸ் எவ்வளோடா? 7000. எவ்வளோடா முதல்ல? எவ்வளோடா? ஒரு 7500, 7800, 8000. இவ்வளவுதான். நான் எல்லாம் ஐபிஎஸ் சோறு அது எங்கள் ஆத்தா அப்பதான் ஊற்றணும். இப்போ நான் என்ன சொல்றேன்? இந்த பணிகள் அப்படியே இருக்கட்டும். இதோடு ஆடு மாடு வளர்த்தல், நாட்டுக்கோழி வளர்த்தல், பட்டுப்பூச்சி வளர்த்தல், வேளாண்மை செய்தல், இதையெல்லாம் அரசு பணியாக மாற்றிவிட்டால் கூடுதலாக வேலை வாய்ப்பு வாழ்விடத்திலே கிடைக்கும். இப்போ உதாரணமாக ஒரு சிக்கல் பாரு. இந்த கறிக்கோழிக்காரன் போராட்டம் நடத்துறதுக்கு தயாராக இருந்தான். ஏன்னா வெளியிலிருந்து வர்றவன் கூடுதலாக இறையை கொடுத்து எடையை கூட்டி தள்ளிடுவான். இங்கே அது வரும்போதே எல்லாம் போய் இங்கே நிற்கும்போது அங்கே ஏற்றுறதுல இருக்க எடை இறக்கும்போது இருக்கலாம். நான் போராட்டம், நான் என்ன வாங்கினேன்? நீ என்ன மயத்துக்கு அங்கேருந்து ஏற்றுற? நீ இங்கே விளக்க வேண்டியதானே? அப்போ திங்கிறது லட்பிஸ். அப்போ என்ன சொல்லுன்னா, இந்த பலகையை தேய்க்கிறதுக்கு எங்கள் ஒரு உப்பு காய் வச்சுருப்பான்.
நீ தானே இந்த ஆடு மாடு வளர்க்குறது அவமானமாக பேசினவன் தம்பி. இந்த வலைவெளியில் இருக்குன்னா குறித்து வச்சுக்கணும் தோற மகளே, குறித்து வச்சுக்கணும்னாடே. அவனை இவன் தான் அப்பா கொண்டாப்பா நாக்கப்படுறான் இழுத்துக்கிட நல்லா தேய்ச்சி இருட்டுக்குள்ளே போட்டு ஒரு வாரம் அண்ணன் சோறு இல்லாமல் போட்டு உன்னை கொள்ளலை பார்த்தேன். ஆடு மாடு போய் சொல்லுவோம். டேய், உனக்கு மேய்க்க வைக்க தான் வெளில போட நாய். சீனக்காரன் 1 லட்ச ரூபாய் மாதம் சம்பளம், ஆடு மேய்க்க எனக்கு ஆட்கள் தேவைன்னா பல்லாயிரக்கணக்கில் விண்ணப்பிச்சுட்டான். நான் கேட்டேன், சீனாக்காரன் சொன்னால் ரசிக்கிறேன், சீமான் சொன்னால் சிரிக்கிறேன், என்னடா ஆள் தான் பிரச்சனை. என் தம்பி துறை சொல்கிறான்ல, நானே யுவான் ஸ்வாங் மாதிரி கபான் ஷீக் ஃபிக்ஷன் ஒரு பேரை வச்சுக்கிட்டு ஏதோ பேசியிருந்தேன்னு வச்சுக்கேன். என்னம்மா பேசுகிறான் யாவே ஒரு பாட்டு போடணும் இல்லை வம்படியா நான் ஏன்னா அவர் கலட்டிட்டாரு. இப்போ நான் போடணும். ஏன் நீங்கள் தான் போடுவீங்களா? நாங்கள் போட முடியும் என்ன அப்படி போட்டோம். இது ஒரு டைம் கட்டிட்டு ஆமாம், அவர் இங்கே வச்சா போட்டு நான் இங்கே வைக்க போகிறேன். நாங்கள் வாங்கி வந்த வாரம் தப்பாக ஒன்றும் பண்ண முடியும். ஆக அப்படி இப்போ தொலைநோக்குங்கிறது என்னன்னு இல்லை. எப்படி 6 சிலிண்டர் அன்னபூர்ணி சூப்பர் 6 எப்போ வரும்? 200 யூனிட் மின்சாரம் மாண்புமிகு முதல்வர் அவர்களே உங்ககிட்ட கேட்டது இலவச மின்சாரம் என்று 200 அலகு மின்சாரத்தை கேட்டது யாருன்னு சொல்லு. கேட்டது ஒரு யூனிட் மின்சாரம் 5 ரூபா 50 காசுன்னா நீங்கள் ஒரு 3 ரூபாய்க்கு கொடுங்க மக்களுக்கு. கட்டுமான இவ்வளவு குறைச்சி கொடுக்குறேன் அப்படி சொல்லுங்க. இதில் இழக்கிற பணத்தை எப்படி ஈடுகட்டு? முதல் கையெழுத்தே நீங்கள் 200 அலகு மின்சாரத்துக்கு எடுத்து போடுவீங்க. பிரபாகர மகன் சீமான் என்ன போடுவாங்க? முதல் கையெழுத்து அவன் முதலமைச்சராக எடுத்து போட்டுருவான். பிறகு என்ன பண்ணுவான்? கல்வி ஒன்றுதான் சமூக மாற்றத்தை, சமூக முன்னேற்றத்தை ஏற்படுத்த கையெழுத்துவார் புரட்சியாளர்கள் அம்பேத்கர். தொட்டனை தூரும் மணக்கேணி மாந்தருக்கு கற்றனை தூரும் அறிவு. ஒரு நாட்டை ஆளுகிற மன்னனுக்கு அந்த நாட்டின் எல்லையில் மட்டும்தான் செல்வாக்கு மதிப்பு. ஆனால் கற்றவனுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்கிறார். பிச்சை புகிலும் கற்கை நன்ற என்கிறான் கொன்றை வேந்தனில் அதிவீர ராமபாண்டி. கல்வியில் இருந்துதான் ஒரு சமூகம் மேம்படும். அறிவு மானிட உரிமை, கல்வி மானுட உரிமை. என்ன பேசுவேன்? கல்வி மானுட உரிமை கொடுக்க வேண்டியது அரசின் கடமை. அதை கொடுக்காமல் இருப்பது மாபெரும் கொடுமை. இதை தகர்க்கிறது. அனைவருக்கும் சரியான சமமான கல்வி தமிழ்நாடு அரசு, தமிழ்நாட்டு அரசு கொடுக்குது. தமிழ் தேசிய அரசியல் கொடுக்குது. பிரபாகரன் மகன் சீமானின் அரசு கொடுக்குது. ஏழை பணக்காரன், உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று பாகுபாடின்றி எல்லோருக்கும் சரியான சமமான கல்வி, கட்டணம் இல்லாத கல்வி. இந்த இலவசங்கிற வார்த்தையை ஒழிக்கணும். கட்டணம் இல்லாது கொடுக்கும். தனியார் பள்ளி கல்லூரியில் என்ன நலம் இருக்கிறது என்று என் பெற்றோர்களும் என் பிள்ளைகளும் நினைக்கிறார்களோ அதை தாண்டிய கல்வி. கல்வியில் தலை சேர்ந்த நாடு பின்லாந்து. 10 ஆண்டுகளில் எழுதி பார்த்தேன். only 10 years பேர். திருப்பி ஒருத்தன் சொல்லுவான் பின்லாந்தில் உலகத்தின் தலை சிறந்த நாடு தமிழ்நாடு. லீக்வானி சொன்ன லீக்வானி only 10 years he made my hand. சிங்கப்பூர் என் கைகளில் கொடு. உலகம் 1000 ஆண்டுகள் கழிச்சு சிங்கப்பூரை புகழ்கிற உயரத்தில் நிறுத்திட்டேன். லீக்வானி சிங்கப்பூரில் முடிகிறது. பிரபாகரன் மகன் சீமானால் தமிழ்நாட்டில் முடியாத ஒரு இத்திரியின் நாடு. இவ்வளவுதான் மக்கள் தொகை. ஒரு வளமும் இல்லை கடலை தவிர. என்ன வளம் இல்லை என் நிலத்தில்? என்னல்ல அறிவு வளமா, உடல் வளமா, நில வளமா, மனம் என்னென்ன கொடுமடா. தஞ்சாவூர்ல இருந்து அரபு நாட்டில் ஒட்டகம் வைக்க போறாங்கடா. கேரளம் உண்டாடா. தஞ்சாவூர்ல இருந்து பிற நாட்டுக்கு வேலைக்கு, சிங்கப்பூருக்கு வேலைக்கு போனீங்க. என் நாடு சொர்க்கம்டா. இவ்வளவு வளத்தை வச்சுக்கிட்டு போய் அரபு நாட்டில் பாலைவனத்தில் ஒட்டகம் வச்சுட்டு என் பிள்ளை நிற்கிறாங்களா? இது மாய் ஒரு கொடுமை.
அரபு நாட்டில் ஒட்டகம் மேய்க்கலாம், அன்னை நிலத்தில் ஆடு மாடு மேய்க்கூடாதாண்டா? என்னடா குழந்தை? எங்க ஆடு மாடு மேய்க்க சொல்லு. உன்னே மேய்க்க சொல்ல பரதேசி இக்காலி பல உன்னே நான் மேய்க்க சொல்லடா. போடா, எழுதி வச்சுக்கடா. ஒரு நாள் அவசர கூட்டம் எங்கே நடக்குதுங்க? இந்த கூட்டு பண்ணையில் நடந்துக்கிட்டு இருக்குங்க. அங்கே உட்காந்துருக்காரு முதலமைச்சர், எல்லா அமைச்சரும் உட்காந்து போயிட்டு இருக்காங்க. நீ அங்கே வருங்க, 2000 ஏக்கரில் பண்ணை இருக்கும், அங்கே கூடாரம் இருக்கும், உட்காந்துக்கிட்டு அங்கே நாங்கள் வளர்த்த நாட்டுக்கோழி வந்துக்கிட்டு இருக்கேன். அங்கே ஆட்டுக்கறி பிரியாணி போயிட்டு அது சாப்பிட்டுருப்பேன். டேய், இதெல்லாம் நான் சார்ஜ் காட்டிட்டு சாகலைன்னா நான் பிரபாகரமாக